வணக்கம், வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 6. இந்த வீடியோல 3rd அக்டோபர் 2023 ஷிஃப்ட் 3ல வந்து முதல் 15 கொஸ்டின் என்ன மாதிரி ரீசனிங் கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ லெட்டர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்களே, இது எஸ்எஸ்சில நியூ டைப் ஆஃப் வந்து லெட்டர் சீரிஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே 4 ஆப்ஷனை வந்து அந்த டேஷ்ல என்ன ஒரு ஓடின்னு வந்து போடாதீங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மொத்தம் இதுல எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னு வந்து கூட்டுங்க சரிங்களா. நீங்க டோட்டல் வந்து என்னன்னா 16 அப்படின்னு இருக்கும். இந்த 16 நம்ம என்ன பண்ணணும், பேரா பிரிக்கணும். மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி இதுல நம்ம கூட்டும் போது 10 வரும், 15 வரும், 16 வரும், இல்ல 20 வரும். இந்த மாதிரி வந்து என்னன்னா முழு நம்பரா வரும் சரிங்களா. எதுக்குன்னா பேரா பிரிக்கிறது கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினா மொத்தம் 16 வரல. இதை நம்ம எப்படி பேரா பிரிக்கலாம், 2 பிரிக்கலாம்ல, பேர்ஸ் வரும். இல்ல 4 பிரிக்கலாம், இல்ல 8 பிரிக்கலாம் சரிங்களா. இப்ப நான் என்ன பண்றேன், 4 பிரிப்போம். 4 பிரிச்சு ஆன்சர் வரலன்னா இது 2 போலாம், இல்ல 8 போலாம் சரிங்களா. இப்ப நான் 4 பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எல் இருக்கு. அடுத்து 2 டேஷ் இருக்குல்ல, ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஏ இருக்கா. சோ அடுத்து என்னன்னா 2 டேஷ் இருக்கு, எஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து என்னன்னா டேஷ் இருக்கு. சோ அடுத்து இங்க டேஷ் இருக்கு, கே இருக்கு, அதே மாதிரி 2 டேஷ் வருது. சோ அடுத்து என்ன, எல் இருக்கு, 2 டேஷ் வந்து ஏ வருதுல. இப்ப நீங்க பாருங்களேன், இந்த இங்க எல் இருக்கு, இங்க எல் இருக்கு, நடுவுல அப்ப ஒரு பேட்டர்ன் வர மாதிரி இருக்குல்ல. இங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல எல்லாம் எல் இருக்கணும், அதே மாதிரி கே இருக்கணும், அடுத்து எஸ் இருக்கணும், அடுத்து ஏ இருக்கணும். இந்த மாதிரி வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல இங்க எல் வரும், இங்க எல் வரும் சைட்டா. அடுத்து இதுல என்னன்னா கே வரும், சோ இதுல கே வரும், அதே மாதிரி இதுலயும் கே வரும். இந்த இடத்துல என்ன, இது எஸ், இங்கேயும் எஸ், இங்கேயும் எஸ் வரும், அடுத்து ஏ, அடுத்து ஏ வரும் சரிங்களா. இப்ப ஆப்ஷன் வந்து என்னன்னா பார்க்கணும், நம்மளுக்கு என்னன்னா கே எஸ் எல் கே அப்படின்னு ஆரம்பிக்கணும். கேஎஸ் எல்கே அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அடுத்து பாருங்களா, இங்க ஏஎல் இருக்கு, ஏஎல் இருக்கு, எஸ்ஏ இருக்கு, எஸ்ஏ இருக்கு. அப்ப நம்ம பார்க்க தேவையில்ல. கடைசியா என்ன பண்ணணும், கேஎஸ்ஆ கேஏன்னு பார்க்கணும். நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன, கேஎஸ் அப்படின்னு முடியும் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, 3 தான் சரிங்களா. இந்த மாதிரி தான் நியூ லெட்டர் சீரிஸ் வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் சீரிஸோட செட் வச்சு வந்து என்ன கேட்பாங்கல்ல. இது கொஞ்சம் டைம் டேக்கனான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னு சொல்றேன்னு பாருங்களேன். இங்க 6 இருக்கு, 8 இருக்கு, 106 இருக்குல்ல. 7 இருக்கு, 11 177 இருக்கு. சரி, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு வருதுன்னா, இந்த 7 இருக்கு பாத்தீங்களா, சாரி இந்த 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணுங்க சரிங்களா. 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 36 வரும். சரி, இது 8 ஸ்கொயர் பண்ணுங்க. 8 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 64 வரும்ல. இது ரெண்டையும் கூட்டுங்களேன். நம்மளுக்கு கூட்டணும் அப்படின்னா 100 வரும் ரைட்டா. 64 பிளஸ் 36 100. இதோட என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சு அந்த 6 அதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 106 வரும் சரியா. நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. இதே மாதிரி என்ன பண்ணணும், செகண்ட் இருக்குல்ல, அந்த 7 11 வந்து 100, அதே மாதிரி அது பண்ணுங்க. சோ 7 ஸ்கொயர் வரும், 7 பண்ணா வந்து 49 வரும். அதே மாதிரி வந்து 11 ஸ்கொயர், இதை பண்ணா 121 வரும். 121 பிளஸ் 49 நான் கூட்டினேன் அப்படின்னா 170 வரும். அதோட என்ன பண்ணுவேன், ஏழு ஃபர்ஸ்ட் நம்பரோட இதை வந்து கூட்டுவேன் சரியா. 177 வச்சு அவ்வளவுதான், பேட்டர்னுக்கு வந்துருச்சு. இதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண சரியா. இப்ப இதோட நிக்காது, இந்த நம்ம 4 ஆப்ஷனுக்குமே வந்து என்னன்னா கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணணும்ல. அதனாலதான் டைம் டேக்கன். இப்ப அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 8 ஸ்கொயர் போவோம். 8 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 64 வரும். அதே மாதிரி வந்து 7 ஸ்கொயர் போடும். 7 ஸ்கொயர் போட்டா என்ன வரும், 49 வருமா. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 113 வரும். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கூட்டுவோம் 8. இதை கூட்டினா என்ன வரும், நம்மளுக்கு 121 அப்படின்னு வரும். ஆனா ஆன்சர் 119 இருக்கு. அதனால இது வந்து தப்பு சைட்டா. இது வந்து தப்பு. செகண்ட் இது பார்ப்போமே, 9 இருக்கு, 9 ஸ்கொயர் பண்ணா அப்படின்னா 9 81 வரும். 8 ஸ்கொயர் பண்ணா வந்து என்னன்னா 64 வரும். இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 5 வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 14 வரும் ரைட்டா. இதோட நான் 9 கூட்டுவேன். 145 9 கூட்டினா 154 வரும். கரெக்டா வந்துருச்சு. ஓகே. பட் சம்டைம்ஸ்ல வந்து நம்மளுக்கு செகண்ட்லேயே கொடுக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஆப்ஷன்லாம் இருக்கலாம், இல்ல தேர்ட் ஆப்ஷன்லாம் இருக்குல்ல. அதனால மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். 5 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், 25 வரும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா 9 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 81 வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 106 வரும். பிளஸ் 5 கூட்டுவோம் சரிங்களா. அப்ப கூட்டணும் அப்படின்னா 111 வரும். 106 பிளஸ் 5 111. அப்ப இதுவுமே வந்து தப்பு. ஏன்னா 101 கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. சோ அப்ப அதே மாதிரி ஃபோர்த்து 7 ஸ்கொயர் வந்து 49, 9 ஸ்கொயர் வந்து என்னன்னா 81. ஸோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 130 வரும். அதோட ஒரு 7 கூட்டுறோம் அப்படின்னு பார்த்தா 137 வரும். ஆன்சர் 136 வந்து சரிங்களா. அதனால இதுவுமே வந்து தப்பாயிரும். கரெக்டான ஆன்சர் பி தான். சோ ஏன் நான் லேட்டா, அதாவது டைம் டேக்கன் அப்படின்னு சொன்னல, இதுதான் காரணம். இப்ப நீங்க ரெண்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். பேட்டர்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த 4 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு எது கரெக்டா வரும்னு பாக்குறதுக்குள்ள நம்மளுக்கு மினிமம் வந்து என்னன்னா ஒரு 4 or 5 மினிட்ஸ் வந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா, நம்மளால ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள பேட்டர்னை கண்டுபிடிச்சா ஓகே. அப்படி இல்லையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் அப்படின்னு கேக்குறாங்களே. ஸோ மிரர் வந்தாவே நம்மளுக்கு வந்து சில இது ஞாபகத்தை வச்சுங்க. ATO HIM
அதே மாதிரி வந்து யூ வி டபிள்யூ எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மீனிங்னா இப்ப இது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர் இருக்குல்ல, இந்த கேபிட்டல் லெட்டர் இந்த மிரர் வச்சுலாம் அதே லெட்டர் தான் வரும். நான் என்ன மீன் பண்றேன்னா இப்ப ஏ இருக்கு, ஸோ இந்த மிரர் பார்த்தோன்னா ஏ தான் வரும் சரிங்களா. இந்த மாதிரி லெட்டர் இருக்கலாம், அதே பேட்டர்ல நீங்க பாருங்க. இங்க ஏ வந்து என்னன்னா இப்ப ஒரு டவுட் வரும், இங்க ஏ இருக்கு ஆனா இங்க ஏ இருக்கு, இங்க மாறி இருக்குமா, ஆனா நான் என்ன சொன்னா கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் சேமா வரும். ஸ்மால் லெட்டருக்கு வந்து சேஞ்ச் இருக்கும். ஆனா எம் வந்து பெரிய சேஞ்ச் இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, எம்மோட கேபிட்டல் லெட்டரும் இதுதான் வருது, ஸ்மால் லெட்டர் இதான் வருது, பெரிய சேஞ்ச் இருக்காது சரிங்களா. ரெண்டுக்குமே வச்சாலுமே வந்து ஒரே மாதிரி தான் எம் வரும் சரிங்களா. அதனாலதான் இந்த இடத்துல எம் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது இந்த இடத்துல சரிங்களா. அப்ப கரெக்டான இது வந்து இந்த ரெண்டு இதுக்குள்ள, அதாவது இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மூணுக்குள்ளதான் வந்து வரணும். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், ஈய வந்து என்னன்னா எப்படி மாத்தலன்னா, எப்போதும் ஒரு மிரர் இமேஜ் ஈ இருக்குல்ல, இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ரெண்டு தான் எடுத்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கோடு இருக்கு, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கங்க சரியா. நம்மளுக்கு இந்த ரவுண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே தான் வரப்போகுது. இந்த சி மாதிரி வச்சுக்கேன், இந்த சி என்ன ஆகும்னா இந்த மாதிரி சி ஆயிடும் சரிங்களா. இப்படி சி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற பாருங்க இதுதான் இருக்கு சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம், இந்த இது பார்த்துட்டு அதே மாதிரி ஏக்கும் பார்க்கணும். நான் என்ன பேட்டர்ல பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒன்னொன்னே எடுத்து, அதே மாதிரி 5 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 வந்து என்ன 5 இருக்குல்ல, சோ 5 வந்து நம்ம இது பண்ணா என்ன வரும், இந்த மாதிரி வந்து என்ன வரும் ரைட்டா. இந்த மாதிரி 5 பாருங்களேன். நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா அதே மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எலிமினேட் ஆயிரும். எய்தர் வந்து 1 ஆர் 4ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 4 அதே மாதிரி மாத்தணும் அப்படின்னா இந்த பேட்டர்ல தான் வரும், இந்த மாதிரி வராது. அதாவது இது அப்படியே உல்டாவா இருக்குல்ல, அதனால கரெக்டான ஆன்சர் இதுதான் ஃபர்ஸ்ட் தான் வரும் சரிங்களா. சரி ஏன் சொன்னா மிரர் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கரெக்டா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 4 பிளட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஏமா பிளட் ரிலேஷனுக்கு அந்த டைரக்ஷன் மட்டும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ரவுண்ட் போட்டேன்னா ஃபீமேல், அதே மாதிரி சதுரம் போட்டேன்னா மேல், இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டா கப்புள்ஸ் குறிக்கும், நான் ஈக்குவலன் போட்டேன்னா சிப்லிங்ஸ் குறிக்கும் சரிங்களா. சரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, டி அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தனா ஜின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தனா ஏ இஸ் அ மதர் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல ஒருத்தவங்க என்னன்னா மதர்ன்னு சொல்றாங்களே, அப்ப டி வந்து என்னன்னா மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு வரும் ரைட்டா. சரி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஜி அட் எஃப்னு சொல்றாங்க. இப்ப அட்டுக்கு என்ன சொன்னா ஏ இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஜி வந்து என்ன ஹஸ்பண்டா இருப்பாங்க ரைட்டா. சோ ஜி வந்து ஹஸ்பண்டால இந்த டைரக்ஷன் போறேன், யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எஃப் ஓட ஹஸ்பண்ட் ஓகேவா. சரி இப்ப எஃப் அதே மாதிரி வந்து என்னன்னா அட்டுன்னு சொல்றாங்க, அண்டுன்னு சொல்றாங்க, ஈன்னு சொல்றாங்க. இப்பதான் அண்டுக்கு பார்த்தோம், அதாவது அந்த எஃப் வந்து என்னன்னா மதர் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப எஃப் வந்து மதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஈக்கு வரும் ரைட். இந்த இடத்துல ஈ போடுறேன். இ அட் ஹச், அட்டு அப்படின்னு வந்தாவே என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு வரணும். அப்ப இ வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்சுக்கு ஓகேவா. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்ன ஹச், ஹச் வந்து என்ன ஃபீமேல் ஓகேவா. சரி இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹவ் இஸ் ஜி ரிலேட்டட் டு ஹச், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேட்டட்னு சொல்றாங்களா, இது நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி போகணும் சரியா, அதாவது பேக்வர்ட்ல இருந்து போகணும். ஹச்சுக்கு ஜி என்ன வேணும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. இப்ப ஹச்சுக்கு ஜி வந்து என்ன வேணும், நம்மளுக்கு தெரியும் எஃப்ஓக்கு பிறந்தவங்க தான் இ, ஈயோட வந்து ஒய்ஃப் தான் வந்து ஹச். ஓகே என்ன வரும்னா இவங்க எஃப் வந்து என்னன்னா இவங்களுக்கு மாமியார், அப்ப ஜி வந்து மாமனார் சரியா. அப்ப ஹச்சுக்கு ஜி வந்து என்ன வேணும்னா மாமனார் அப்படின்னு வரும் ரைட்டா. சோ மாமனார் வந்தா என்ன வரும், ஹஸ்பண்டோட வந்து ஃபாதர். சரி டேரக்டாவே கொடுத்துறாங்க, மாமனார் சொல்ல பட் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபாதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து ஹஸ்பண்டோட ஃபாதர் அப்படின்னு வரும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5 லெட்டர் சீரிஸ் தான், ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் டேக்கனா இருந்தது. ஏன்னு சொல்ற பாருங்களேன், ஏன்னா டவருக்கு கொடுத்துட்டாங்க, சைட்டுக்கு கொடுத்துட்டு பிரிங்குக்கு என்ன பேட்டர்ன் வரும்னு சொல்றாங்களே. இப்ப சிம்பிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதாவது அடிஷன் ஆர் வந்து என்னன்னா சப்ட்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் இதுல ஒர்க் ஆகுது. அது என்ன பேட்டர்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஐ பாருங்க, டீல இருந்து ஐ வரும் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. சோ அப்ப என்னன்னா ஆட் பேட்டர்ன் சப்ட்ராக்ஷன் பேட்டர்ன்லாம் வராதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க பாருங்க எஸ் இருக்கு, இங்க ஜே இருக்கு, எஸ் இங்க இருக்கு ஆனா ஜே இங்க இருக்கு. சோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்தா அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுது. அப்ப அது இல்லாம வேற என்ன பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் பேட்டர்னா இருக்கணும் சரிங்களா. அப்ப அந்த கிராஸ் பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிவோம் சரிங்களா. டி சோ ஓ, அதே மாதிரி வந்து டபிள்யூ இ ஆர் இருக்குல்ல. சோ இதுக்கான இது என்ன, டிக்கு வந்து என்ன வரும்னா 20 வருமா ரைட். அதே மாதிரி வந்து ஓக்கு வந்து என்னன்னா 15 வரும் சரிங்களா. இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம், டபிள்யூக்கு வந்து என்ன 23 வரும், ஈக்கு வந்து என்னன்னா 5 வரும், ஆருக்கு வந்து 18 வரும் ரைட்டா. இப்ப நமக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வந்திருக்கு, அதே மாதிரி என் வந்திருக்கு, ஸோ ஜி ஒய் அதே மாதிரி எல் இருக்குல்ல. இப்ப ஐக்கான இது வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் ஐ வந்து 9, ஸோ என் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, ஜி வந்து என்னன்னா 7, ஸோ ஒய் வந்து 25, எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 12 ஓகேவா. சரி இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாருங்களேன், இங்க டி இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ இருக்கு. சோ கண்டிப்பா 20ல இருந்து நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 இருக்கு, இங்க 9 இருக்கு, நான் என்ன பண்ணுவோம் 11 கழிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து வரும்ல. அப்ப 15 நான் 11 கழிக்கலாம், நான் 14 -1 கழிக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்பனா அது பேட்டர்ன் கிடையாது, வேற ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வருது சரிங்களா. இதுல என்ன பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். 20 இருக்குல்ல, நீங்க கிராஸ்ல பார்க்கணும், 20ல இருந்து என்ன பண்ணணும்னா -6 போடணும் சரிங்களா. அப்புறம் இங்க இருக்குல்ல, இந்த 15ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா -6 வந்து பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 9 வரும் ரைட்டா. 20ல இருந்து 6 கழிச்சுனா 14, 15ல 6 கழிச்சா 9.
ஸோ இந்த நடுவில் இது விட்டுருங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த 5 இருக்கு பாத்தீங்களா, நீங்க இதுல என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். +7 பண்ணீங்கன்னா 12 வரும். 6ல இருந்து +7 பண்ணுங்க. இதுல என்ன பண்ணோம்னா 25 வரும். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இப்ப இங்க ரெண்டுலயும் காமனா இருக்கு பாத்தீங்க. இங்க -6 பண்ணா இங்கேயும் வந்து -6 தான் பண்ணணும். இங்க 7 கூட்டினா இங்கேயும் 7 கூட்டணும். அதுதான் பேட்டர்ன் சரிங்களா. இப்படி பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு இதுதான் வரும். அதே மாதிரி பிரிங்குக்கு பார்ப்போம் சரிங்களா. இந்த நடுவில் உள்ளது வேணாம். நடுவில் உள்ளது தேவையில்லாதது. நம்ம எதுக்கு தேவையோ அது மாதிரி கண்டுபிடிச்சலாம். இப்ப நான் என்ன பண்ணேன், பிரிங்கோட இது வந்து பெறேன். ஸோ BRI அதே மாதிரி வந்து என்ன N, ஸோ G அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான இது என்ன, B வந்து 2ன்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி வந்து 18 வரும். இந்த இடத்துல என்ன வருதுன்னா 9 இருக்கு சரிங்களா. N வந்து 14, G வந்து என்னன்னா 7 ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கானது எந்த மாதிரி மாறும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் பேட்டர்ன்ல போகும். இது வந்து கிராஸ் பேட்டர்ன் வரும். ஸோ நடுவில் இது விட்டுரும். இந்த இதுல கிராஸ் பேட்டர்ன் வரும். இந்த இதுல கிராஸ் பேட்டர்ன். இப்ப நம்மளுக்கு என்ன வரணும்னு தெரியணும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல மோஸ்ட்லி வந்து என்னன்னா 2 ஆப்ஷன் காமனா இருக்கும். அதுதான் கரெக்டான ஆப்ஷனும் வரும் சரிங்களா. இதுல ஏ வந்து காமனா இருக்குல்ல சரியா. அப்ப ஏ காமனா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏன்னு எழுதுறேன் சரிங்களா. இப்ப நான் ஏ எழுதினா என்ன இருக்கும், இந்த இடத்துல நம்மளுக்கு என்னன்னா 18ல இருந்து என்ன கூட்டினா ஏ வரும். சரி நான் 18ல இருந்து என்ன +9 கூட்டுறேன். கூட்டினா என்ன வரும், 27ன்னு வரும். அதாவது 26 வந்து ஜெட், அதோட 1 கூட்டினா அதான் 27. அப்ப என்ன பண்ணணும், இங்க என்ன பண்றோம், -6 போட்டா இங்கே -6 போட்டல, அதே மாதிரி இங்க +9 போட்டா இங்கே +9 தான் போட்டுறேன். இப்ப என்ன பண்ண 2ஓட 9 கூட்டினா எனக்கு வந்து என்ன 11 வரும். 11ஓட வேல்யூ பாருங்களேன். 11ஓட வேல்யூ வந்து கேன்னு இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், கேன்னு ஆரம்பிக்கணும் சரிங்களா. இப்ப ஏ கேன்னு ஆரம்பிக்கும் சரிங்களா. அதே இதை நீங்க இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்ப 14 இருக்கு. நீங்க ஆப்ஷனே வந்து கூட போட்டு பாருங்களேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ தானே இருக்கு. இந்த இடத்துல டபிள்யூ இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்னன்னா பி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஏழோட என்ன கூட்டினா, ஏழோட வந்து என்னன்னா +9 கூட்டினாதான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வரும் ரைட்டா. ஸோ 7 இருக்கு, இங்க கூட்டினா சாரி 16 வரும். அதே மாதிரி 14 இருக்கு. 14ஓட +9 கூட்டினோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 23ன்னு வரும். ஆன்சர் வந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க என்ன பேட்டர்ன், அதாவது இங்க -6 போட்டா இங்கே -6 போடணும். இந்த சைடு +7 போட்டா இந்த சைடு +7 போடணும். அதே மாதிரி இந்த இதுல நான் +9 போட்டேன், இங்கிட்டும் +9 தான் போடணும். இங்க +9 போட்டா இந்த சைடும் +9 போடணும். சரி இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் சரிங்களா. இது ரொம்பவே ட்ரிக்கியான வந்து என்னன்னா ஒரு கொஸ்டினா இருந்தது. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் இந்த ரீசனிங்ல நான் சொல்லுவேன் சரிங்களா. நல்லாவே டைம் எடுத்து வந்து என்னன்னா இது கொஞ்சம் பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு சரியா. சரி அதனால வந்து என்ன பாத்துக்கேன், சில கொஸ்டின் நம்மள மீறிய வந்து என்னன்னா இதெல்லாம் நீங்க எக்ஸாம் டைம்ல நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கேட்டா பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக சொல்றேன். இப்பெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 6th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே பிளஸ் அதாவது கிராஸ் மைனஸ் சொல்லிட்டாங்க. பிளஸ்க்கு என்ன மீன் பண்றாங்க, டிவிஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னா எக்ஸ்பிரஷனை வந்து என்னன்னா ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. சரி இப்போ நம்ம பண்ணுவோமே. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 40 இருக்குல்ல ரைட். ஸோ 40 இருக்கட்டும். இப்ப பிளஸ் வர இடத்துல என்ன சொல்லுவாங்க, டிவிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் டிவிஷனோட இது வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா. அடுத்து என்ன வரும், ப்ராக்கெட் இருக்கு 24. மைனஸுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிளஸ் 12 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ 2 சாரி கிராஸ் வராதுல, கிராஸே வந்துன்னா மாறும்ல. இங்க கிராஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ கிராஸ் வந்துன்னா மைனஸ்னு வருது. அப்ப இந்த இடத்துல மைனஸ் வருது. இங்க இப்படிதான் மிஸ்டேக் ஆயிருது. ஸோ பாத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 இருக்கு. 2க்கு அப்புறம் என்ன அப்படின்னா டிவிஷன் இருக்கு. டிவிஷன் வர இடத்துல வந்து கிராஸ் வரும். கிராஸ் வந்தா 2 வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிளஸ் இருக்கு. நம்ம இப்பதான் பார்த்தோம் பிளஸ் அப்படின்னா டிவிஷன் வரும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல டிவிஷன்ஸ் வரும். அடுத்து என்ன இருக்குன்னா 18 இருக்கு. 18 கிராஸ் இருக்கு. கிராஸ் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் போட்டா மைனஸ் வரும். -10 அப்படின்னு வரும் ரைட்டா. சரி இதுக்கப்புறம் வந்து மொத்த ஹோல் ப்ராக்கெட் வந்து என்ன போட்டிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை இது பண்ணுவோமே. இங்க 24 ஏன்னா ப்ராக்கெட்ல இருக்கிறத வந்து போர்மாஸ் பிரின்சிபல் படி ப்ராக்கெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. 24 12 நான் கூட்டினா என்ன வரும், 36ன்னு வரும் ரைட்டா. இப்ப இங்க 2 இருக்குல்ல, இதை வந்து மல்டிப்ளை பண்ணா 4ன்னு வரும். இதை நான் கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும், 8ன்னு வரும் ரைட்டா. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். 36ல இருந்து நான் -4 பண்ணேன் அப்படின்னா 32 வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் இங்க டிவிஷன்ஸ் இருக்கு. டிவிஷன்ஸ் இந்த 8ன்னு இருக்கும். நான் 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 4ன்னு வரும் ரைட்டா. இந்த இடத்துல 4 இருக்கு. இப்ப இங்க 40 இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த 40 கீழே கொண்டு வந்துருக்குங்க. இப்ப என்ன இருக்குன்னா 40. அதே மாதிரி இந்த டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த சைடு இருக்கிறது 4ன்னு இருக்கும் ரைட்டா. இப்ப 4ஆ அடிச்சோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 10ன்னு வரும் ரைட்டா. கரெக்டான ஆன்சர் 10 சரிங்களா. இது என்னன்னா டக்கு டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த இதை மாத்தி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வரதான் போகும். போறதுக்கு தான் டைம் எடுக்கும். அதுதான் அவனும் வந்து நம்மளை கேட்கறான். கொஸ்டின் நம்பர் 7. ஓகே சிலாஜிசம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டேட் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, நோ டீன் இஸ் த டீச்சர்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா டீன் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் சரிங்களா. இவங்க டீன் வச்சுக்கலாம். நோ டீன் இஸ் அ டீச்சர்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டீச்சர் வந்து என்ன இந்த இடத்துல எழுதிக்கிறேன் ஓகேவா. நோ டீன் இஸ் அ டீச்சர்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றேன், கிராஸ் போட்டுக்கிறேன். அடுத்து ஆல் டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்களே. இப்ப எல்லா டீச்சருமே ப்ரொஃபஸர்னா எப்படி வரும், இந்த மாதிரி தானே வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன ப்ரொஃபஸர், அதனால ப்ரொஃபஸர் அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க, நோ ப்ரொஃபஸர் இஸ் அ லெக்சரர்னு சொல்றாங்க. இப்ப நோ ப்ரொஃபஸர் இஸ் அ லெக்சரர்னா ஸோ இதுல வந்து என்னன்னா லெக்சரர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப இவங்களும் என்ன அப்படின்னா நோனால கிராஸ் போட்டுக்கிறேன். இப்ப சிலாஜிசம் பொறுத்தளவு வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ஒரு குடும்பம்னு வச்சுங்க.
டீன் வந்து ஒரு குடும்பம், லெக்சரர் வந்து ஒரு குடும்பம், டீச்சர் வந்து ஒரு குடும்பம், ப்ரொஃபசர் ஒரு குடும்பம். எதுக்கு சொல்றேன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கன்க்ளூஷன். சரிங்களா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீச்சர் குடும்பத்துக்கும் ப்ரொஃபசர் குடும்பத்துக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ரிலேஷன் இருக்கு. சரிங்களா? ஏன்னா டீச்சர் குடும்பம் ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு உள்ளதா இருக்காங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, டீச்சர் குடும்பத்துக்கும் டீன் குடும்பத்துக்கும் சண்டை, கிராஸ் அப்படின்னா சண்டைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரொஃபசர் குடும்பத்துக்கு லெக்சர் குடும்பத்துக்கு சண்டை. நீங்க சிலாஜிசம் பொறுத்தளவுக்கு என்னன்னா அவங்க எதர் வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்காங்களா இல்ல சண்டையா இருக்காங்களா, ஆனா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அவங்க வந்து என்னன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் சரி இல்ல சண்டைக்காரங்களா இருந்தாரு அந்த சண்டைக்காரங்களுமே வந்து என்னன்னா ஒரு கனெக்ஷன் சொல்றாங்களா, இவங்க சண்டைக்காரன்னு சொல்றாங்களா, அது ஒரு கனெக்ஷன். சரிங்களா? அந்த கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து சிலாஜிசம் பாக்குறது. சரி, இப்ப கன்க்ளூஷன் வாங்கலாம். சம் டீன் வந்து என்ன லெக்சரர் அப்படின்னு சொல்றாங்களா, இங்க பாருங்க. சம் டீன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா லெக்சரர் அப்படின்னு வந்து எடுக்க முடியுமா? நம்மளுக்கு தெரியும் டீனுக்கும் யார பத்தி பேசியிருந்தாங்க, டீச்சரை பத்தி தான் பேசியிருந்தாங்க. அது சண்டைக்காரரா பேசியிருந்தாங்க, ஆனா பேசிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப என்ன சொல்லிடலாம், டீனுக்கும் லெக்சரர் பத்தி பேசவே இல்லைல்ல, அதனால என்ன சொல்லிடலாம், இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம். ரைட்டா? அடுத்து பாருங்க, சம் டீச்சர் வந்து என்ன லெக்சரர் அப்படின்னு சொல்றாங்களா, சம் டீச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா லெக்சரர் அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காங்களான்னு பாருங்களேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், டீன் குடும்பத்துக்கும் டீச்சர் குடும்பத்துக்கும் சண்டை, ப்ரொஃபசர் குடும்பத்துக்கும் லெக்சரர் குடும்பத்துக்கும் வந்து சண்டை. இப்ப சம் டீச்சர் வந்து லெக்சரர் அப்படின்னு எடுக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியல. ஏன்னா ஆல்ரெடி டீச்சர் குடும்பம் எல்லாமே ப்ரொஃபசர் குடும்பத்துக்குள்ள தான் இருக்கு. ப்ரொஃபசர் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து லெக்சர் குடும்பத்துக்கு சண்டை அப்படின்னா டீச்சர் குடும்பமும் சண்டையா தானே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தானே வாழ்றாங்க அப்படின்னு எடுத்துக்க. சரிங்களா? அப்ப கண்டிப்பா என்ன வரும், சம் டீச்சர் குடும்பமும் வந்து லெக்சர் குடும்பம் இருக்காது. ஓகேவா? அதனால வந்து இதுவும் இன்கரெக்ட். ஸோ அப்ப எது ஒரு கரெக்டான ஆன்சர், நெய்தர் கன்க்ளூஷன் 1 and 2 வந்து என்ன ஃபாலோ ஆகும். சரிங்களா? சரி, ஏன் நான் குடும்பத்தை வச்சு சொல்றேன்னா சம்டைம்ஸ் சிலாஜிஸ்ல வந்து நார்மல் பேட்டர்ன் எடுத்து போனா தப்பா வருது அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்க. சோ அதனால இந்த இதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட்டா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றதா. சரி, இப்ப நம்ம 4 ஆப்ஷன் இருக்குல்ல, எடுத்தோடனே டக்கு டக்குன்னு ஒரு ஆப்ஷனா பார்க்காம நம்ம லாஜிக்கலா அப்ளை பண்ணுவோம். இங்க 4 ஆப்ஷன்ல ஏதாவது 2 ஆப்ஷன் கண்டிப்பா வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா சமமா இருக்கும். அந்த இதை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப இங்க டிவிஷன் இருக்கு, இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு, இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. இதை வந்து லாஸ்ட் நம்ம சால்வ் பண்றதா வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பாருங்க, இங்கேயும் கிராஸ் இருக்கு, இங்கேயும் கிராஸ் இருக்கு, இங்கேயும் கிராஸ் இருக்கு. ஓகே, அடுத்து மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கு, இந்த இடத்துல வந்து என்னன்னா பிளஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல டிவிஷன் ஈக்குவலன் இருக்கு, பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவலன் இருக்குல்ல. சோ அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எய்தர் நான் 1 ட்ரை பண்ணிருப்பேன் இல்ல 4 ட்ரை பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணும்போது நம்ம ரேண்டமா எடுத்து செக் பண்றதுக்கு போல இந்த மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணோம்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும்னா ஃபாஸ்டா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ட்ரை பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப எதை வைக்கிறேன், 42 இருக்கு. ஸோ அதே மாதிரி என்னன்னா 7 இருக்கு, அதே மாதிரி 3 இருக்கு, ஸோ 2 இருக்கு, இன்னொன்னு 13 இருக்கு, இன்னொன்னு 7 இருக்கு. ஸோ இதேமே நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா முதல்ல நீங்க என்ன பண்ணா லெட்டர் எழுதிருங்க. சரிங்களா? லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து சேவ் பண்ணும் இந்த இடத்துலயும். சரி, அடுத்து வந்து நான் ஸ்டார் வருதுல, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே பண்றேன்னு சொன்னேன். ஸோ அப்ப என்ன வரும், இந்த இடத்துல டிவிஷன் வரும், அடுத்து கிராஸ் வரும், அடுத்து மைனஸ் வரும், அடுத்து ஈக்குவல் டு வரும், இந்த இடத்துல வந்து என்னன்னா கிராஸ் வரும். ரைட்? இப்ப 42 நான் 7ஆல வந்து என்னன்னா அடிச்சு அப்படின்னா என்ன வரும், 6ஆல். ஸோ 6 வந்து என்னன்னா, ஸோ 6 7 வந்து என்னன்னா 42 அப்படின்னு வரும். சரிங்களா? சரி, அடுத்து கிராஸ் 3 இருக்குல்ல. இப்ப 6 3 வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒண்ணு வரும். ஸோ 6 3ஆல மல்டிப்ளை பண்ணா 18 வரும். -2 போட்டனா என்ன வரும், 16 வரும். சரி, 16 இந்த சைடு இருக்கட்டும். அடுத்து ஈக்குவலன்ஸ் பண்ண 13 நான் 7ஆல நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும்னா 91 அப்படின்னு. ஏன்னா 7 3 வந்து அப்படியே 21 1 வரும். ஸோ 7 7 2 7 2 வந்துன்னா 9 சொல்லுங்க. அப்ப 91 வரும். பாருங்க, ஈக்குவலான ஆகல. 16 இருக்கு, இந்த சைடு 91 இருக்கு. அப்ப என்னன்னா இது வந்து தப்பு. ஓகே, நான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இப்ப ட்ரை பண்றேன். என்னன்னா அதே மாதிரி 42 இருக்கு, ஸோ 7 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 13, அதே மாதிரி 7 இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுவோம், டிவிஷன்ஸ் போடுவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கிராஸ் வருது, ஸோ பிளஸ் வருது, ஈக்குவலன் வருது, அடுத்து வந்து பிளஸ் வருது. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ணுவோம், அதே தான். ஏல வந்து 42 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும், 6 வரும். ரைட்டா? இப்போ 6 வந்து நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண அப்படின்னு பார்த்தா எனக்கு வரும் 18 வரும். பிளஸ் 2 போட்டேன்னா எனக்கு ஒன்று வரும், அதாவது 20 அப்படின்னு வரும். சரியா? ஒரு 20 இந்த சைடு இருக்கட்டும். அதாவது 13 + 7 20. ஸோ அப்போ ஈக்குவலன் 2 வந்துன்னா கரெக்டாக வருதுல. அப்போ டேரக்டா என்ன சொல்லலாம், இதுதான் ஆனால் கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடலாம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும். அதுக்கு தான் அந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 9th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் அ கோட் ஃபார் வேர்ட் ஹியர் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க மைண்ட்லயே வந்து போகலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா எழுதிருங்க. சரி, எப்படின்னா ஹியர் வி கோ தானே சொல்றான். ஸோ இந்த ஃபாஸ்டா எழுதுறேன், ஹியர் வி கோ. அதுக்கு என்ன பேட்டர்ன் சொல்லிடான், ஏஎஸ்ஏ, அதே மாதிரி வந்து டியூ, ஸோ டியூன்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து வி கேன் வந்து என்ன கோ அப்படின்னு இருக்கு. ஸோ வி கேன் கோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி வந்து டியூ எம்யூன்னு சொல்லிட்டு
அதே மாதிரி ஏஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹியருக்கு தானே வந்து கேட்டிருக்கான். இங்க பாருங்களேன், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க ஹியர் இருக்கு. சோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இங்க வி இருக்கு, இங்க வி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து என்ன கோ இருக்கு, இங்க வந்து கோ இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இதுல வந்து இருக்கிற மாதிரி பாருங்களேன். அதாவது ஏஎஸ்சி இங்க இருக்கு, ஏஎஸ்சி இங்க இருக்கு. அதே மாதிரி டியூ வந்து இங்க இருக்கு, டியூ இங்க இருக்கு. சோ அது ரெண்டும் போயிருச்சு அப்படின்னு பார்த்தா மிச்சம் ஹியர் தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஏஎஸ்சியும் டியூவும் போயிடுச்சுன்னா மிச்சம் டியூ தான் இருக்கு, டிஇ தான் இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் டிஇ தானே இருக்கணும் சொன்னீங்க. இந்த மாதிரி நான் ஏன் இந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது சரிங்களா. ஆனா நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி எழுதுங்க டக்கு டக்குன்னு வந்து என்னன்னா உங்களோட கொஸ்டினை பார்த்தோன்னே அந்த இடத்துலயே வந்து ஓகே ஹியர் இருக்கு வி இருக்கு அப்படின்னு டக்குன்னு மைண்ட்ல போட்டே வந்து போயிருங்க சரிங்களா. எழுதணும்னா நமக்கு டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், அதுக்காக தான் சொல்ல வரேன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துட்டு இதுக்கான பேட்டர்ன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆட் ஒன் அவுட் ஒன் சொல்றாங்க சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் இதை விட ஃபர்ஸ்ட் செகண்ட் இதை பார்ப்போம். இங்க கே இருக்கு, அடுத்த லெட்டரே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் எப்போதும் லெட்டர் சீரிஸ்ல வந்து ஒன்னு அடிஷன் சப்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ல இருக்கும். அப்படி அது இல்லை அப்படின்னா மிக்ஸ்ல பார்க்கணும் சரிங்களா. இப்ப கே இருக்கு ஓ இருக்குல்ல. இப்ப கே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சரிங்களா. கேக்கு அப்புறம் என்ன இருக்கு ஓ வந்திருக்கு. அப்ப 3 லெட்டர் விட்டு வந்துன்னா ஓ வந்திருக்கு. சரி ஓகே. அடுத்ததுல எம் இருக்கு கியூ இருக்கு. இங்க எம் இருக்கு, எம்முக்கு அப்புறம் கியூ அதே மாதிரி 3 லெட்டர் விட்டு வந்து கியூ வந்திருக்கு. அடுத்து ஓகே. எக்ஸ் இருக்கு, பி இருக்கு. நான் எக்ஸ்ல இருக்க 3 லெட்டர் விட்டு அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து பி இருந்துச்சு. அப்ப என்னன்னா இதுல இருந்து 3 லெட்டர் விட்டா ஓ வருது. எம்ல இருந்து 3 லெட்டர் விட்டா அப்படின்னு பார்த்தா சோ எம்ல இருந்து 3 லெட்டர் விட்டா கியூ வருது. எக்ஸ்ல இருந்து 3 லெட்டர் விட்டா வந்து பி வருது. அப்ப அதே பேட்டர்ன் வரணும். கியூ இருக்கு, கியூல இருந்து நான் என்ன பண்ணுவேன் 3 லெட்டர் விட்டனா எனக்கு என்ன வரணும் கியூ தான் வரணும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் ஜே போட்டிருக்கான். அப்ப ஜே நான் என்ன பண்ணிருக்கான் சோ இங்க இருக்கு கியூ இருக்கு, கியூல இருந்து என்ன பண்ணிருக்கான் ஜேனா பின்னாடி பேக்வர்ட்ல போயிருக்கான். அப்ப இதுதானே வந்து என்னன்னா ஆடுவோம் இருக்கு. இந்த மூணுமே அதாவது 2 தேர்டு ஃபோர்த் இந்த 3 ஆப்ஷனுமே வந்து ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இது மட்டும் வந்து தனியா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்ப இதுதான் வந்து தப்பானது சரிங்களா. அதான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 11th கொஸ்டின் இங்கிலீஷ் டிக்ஷனரியோட ஆர்டர் வந்து எப்போதும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரஃப் ஷீட்ல இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி வச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்து ஆன்சர் பண்ணி சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் எழுதணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி நீங்க ரஃப் ஷீட் எழுதிட்டு பார்த்தாவே ஆன்சர் வந்துடும். இப்ப ஜி இருக்கு, எல் இருக்கு, ஓ இருக்கு. ஓகே, எல்லாம் காமனா இருக்கு. அடுத்த லெட்டர் பாருங்களேன் என்ன வரணும். ஆர் இருக்கு, எஸ் இருக்கு, பி இருக்கு. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சது பி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டர் ஆர்டர்ல. அப்ப பி இருக்கிறது வந்து 3 ஆரம்பிக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்களேன். சோ அடுத்து எஸ் இங்க டபிள்யூ இருக்கு, இங்க ஓ இருக்கு. எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் பாருங்களேன். நம்மளோட இதுல வந்து என்னன்னா ஓ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓக்கு அப்புறம் தான் ஆறு வரும். ஆறுக்கு அப்புறம் தான் வந்து என்ன எஸ் எல்லாம் வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் ஓன்னு இருக்குது வந்து 6 3 6 வரும். சோ 3 6 அதுக்கப்புறம் நம்ம 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணுன்னு ஆரம்பிக்குது பார்க்கவே தேவையில்ல ஒண்ணுதான். அடுத்து 4 2 1 மட்டும் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்ப 4 வருதா 2 சோ 4க்கும் 2க்கும் பார்க்கும்போது வந்து என்னன்னா எதுவும் பாருங்களேன். இங்க எஸ் இருக்கு, இங்க எஸ் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா சோ 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, எஸ் இருக்கு. இங்க 2 எஸ் இருக்கு, இங்க 2 எஸ். ஆனா அங்க ஏ இருக்குல்ல. ஆனா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுல 4. அப்ப 4 தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 4 to 5 தான் சரிங்களா. அப்ப இதுல என்னன்னா டிக்ஷனரியோட டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாமே. சோ 12th கொஸ்டின் என்னன்னா அகைன் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. சோ இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி நம்மளுக்கு வந்து என்ன கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதனால உங்களோட ஸ்பீடு வந்து பண்ணிக்கங்க சரிங்களா. இது பாவம் என்ன சொல்லியிருக்காங்க 15 இருக்கு. சோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் 405 முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்பரை வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. அடுத்து 3 இருக்கு, அடுத்து 25, அடுத்து வந்து 5 இருக்கு. ரைட். இப்ப என்ன சொல்லலாம் டிவிஷனுக்கு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா கிராஸ்னு சொல்லிட்டான். இப்ப நான் 15 கிராஸ் வந்து என்னன்னா 405 அப்படின்னு வரும். அடுத்து மைனஸுக்கு என்ன சொல்லிட்டான் டிவிஷன் சொல்லிட்டான். இந்த இடத்துல டிவிஷன் வரும். ரைட்டா. சோ அடுத்து என்ன சொல்றாங்க இங்க வந்து என்னன்னா பிளஸ் இருக்கு. பிளஸ் அப்படின்னா அவன் மீன் பண்ணிட்டான் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து கிராஸ், கிராஸுக்கான வேல்யூ என்ன சொல்லிட்டான் பிளஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். ரைட்டா. சரி, இப்ப நம்ம போடுமாஸ் பிரின்சிபல் படி என்ன பண்ணுவோம் டிவிஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம்ல. இப்ப நான் 405 3ஆல வந்து என்னன்னா டிவைட் பண்றேன்னு வச்சுக்கலாம். நமக்கு அடிச்சோம் அப்படின்னா என்ன 135ஆல அடியாகும் சரிங்களா. சோ ஒரு 3 3 1 வரும். அதுக்கு 1 10 இருக்கும். 3 வந்து 9 மிச்சம் 1 5 5 வரும். ரைட்டா. இப்ப 135 நான் என்ன பண்ணேன் 15ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்ணணும். சோ 135 15ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன 2000 வந்து என்ன 25 அப்படின்னு வரும். ரைட்டா. சோ ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க 25 இருக்கு. மைனஸ் 25ல பிளஸ் 5 போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 20 வரும். ரைட்டா. இப்ப ஃபைனலா என்ன இருக்கு சோ இந்த இதுதானே இருக்கு. அதாவது 2025 இருக்கு. மைனஸ் வந்து என்ன 20 இருக்கும். நம்ம 2025ல 20 போச்சுன்னா என்ன 2000 வந்து என்ன 5ன்னு வரும். ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து 2005 அப்படின்னா சரிங்களா. இது எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் ஆப்ஷன் தட் இஸ் எம்படட் இன் த கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷன் நாட் அலோட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா சில பேர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி தான். உள்ள வந்து என்ன ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து என்ன எங்க இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்ப இந்த ஃபிகர் இருக்குல்ல, இந்த ஃபிகருக்குள்ள ஏதோ ஒரு ஃபிகர் தான் வந்து என்னன்னா நம்ம உள்ள இருக்க ஏதோ ஒரு ஃபிகர் உள்ள இருக்கு. இந்த உள்ள இருக்க ஃபிகர் தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டுபிடிக்கும். இப்ப நீங்க இதை கரெக்டா பாருங்களேன். ஸோ இந்த அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ட்ரையாங்கிள்
இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க சரிங்களா. எங்க கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ இங்க இருக்க ட்ரையாங்கிள் அதே மாதிரி வந்து இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டா வந்து என்னன்னா பிக் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து கொஸ்டினா நீங்க பேரலா அப்படியே பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. ஸோ ஓகே இதான் கரெக்டான இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இது எனக்கு தெரிஞ்ச டெஃபினட்டா சொல்லுவேன், இதெல்லாம் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14. ஓகே அகைன் வந்து என்னன்னா சிலாஜிஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சால்வ் பண்ணுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் வந்து ஷெல்ஃப்னு சொல்றாங்க. இப்போ எல்லா கப்போர்ட்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க எதுக்குள்ள இருக்கு, ஷெல்ஃப்ஸ்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ அப்போ இது என்னன்னா ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல் ஷெல்ஃப்ஸ் ஆர் வந்து ட்ராவர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏன்னா ஆல் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்பனா இப்படிதானே வரும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராவர் அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷன்ல ஆல் கப்போர்ட்ஸ் வந்து ட்ராவர். இதையும் அகைன் என்னன்னு ஒரு குடும்பமா எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன அப்படின்னா கப் குடும்பம், ஷெல்ஃப்ஸ் குடும்பம், ட்ராவர் குடும்பம்னா மூணுக்குமே வந்து என்ன ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு, ஒரு நல்ல வந்து என்ன பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எப்ப கிராஸ் போறோமோ அப்ப வந்து சண்டைக்காரன்னு வச்சுக்கோங்க, எப்ப இந்த மாதிரி நம்ம உள்ளே போறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் வந்து ட்ராவர் அப்படின்னு சொல்றாங்களே இங்க பாருங்களேன். ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் வந்து ட்ராவர்னு சொல்லலாமா, ஏன்னா கப்போர்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு ஷெல்ஸ்குள்ள இருக்கு. ஷெல்ஸ் எதுக்குள்ள இருக்கு ட்ராவர் தானே. அப்ப ட்ராவர் பெரிய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சின்ன குடும்பம் தான் வந்து ஷெல்ஸ் அண்ட் கப்ஸ். இப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம் ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் ட்ராவர்னு கூட சொல்லலாம்ல, ஏன்னா எல்லாமே அது உள்ளதா இருக்கு ட்ராவர் குடும்பத்துல தான் இருக்கிறனால. சரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பார்ப்பேன் எல்லா ட்ராவருமே ஷெல்ஸ். இப்பதான் சொன்னேன் கப் குடும்பம் எல்லாமே எதுக்குன்னா ஷெல்ஸ் குடும்பத்துல இருக்கு. ஷெல்ஸ் குடும்பம் எல்லாமே ட்ராவர் குடும்பத்துல இருக்கு. ஆனா நீங்க ட்ராவர் வந்து ஒரு அவதான் வந்து ஹெட் மாதிரி வச்சுக்கலாம். அவருக்குள்ளதான் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா எல்லா ட்ராவருமே வந்து என்னன்னா ஷெல்ஸ் குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. டிராவர் குடும்பத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன ஷெல்ஸ் குடும்பம் இருக்கும்னு சொல்லுவோம் தவிர நம்ம எல்லா டிராவர் குடும்பமே வந்து ஷெல்ஸ் குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அப்ப கரெக்டான ஆன்சர் ஒன்னே ஒன்னு கன்க்ளூஷன் மட்டும் தான் வரும். கன்க்ளூஷன் 1 வண்டி வந்து ஃபாலோ ஆகும் சரிங்களா. இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான வந்து சிலாஜிசம் கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு தேவை வந்து என்ன கரெக்டான இதை ஸ்டேட்மெண்ட் வச்சு பிக் பண்ண அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். சரி கொஸ்டின் நம்பர் 15. ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீரிஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போதும் ஒரு லெட்டர் சீரிஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்ல தான் இருக்கும் சரிங்களா. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா அடிஷனா இருக்கும், இல்ல அப்படின்னா சப்ட்ராக்ஷனா இருக்கும், இல்ல கிராஸா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அடிஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா யூனிட்டை பார்க்கணும் சார். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். இங்க டபிள்யூன்னு இருக்கு, இங்க என்ன இருக்கு யூ இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன பேட்டர்ன். சரி இப்ப இங்க டபிள்யூ இருக்குல்ல, நான் டபிள்யூல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா யூ வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கேன் ஒரு லெட்டர் விட்டு வந்து யூ வந்திருக்கு சரிங்களா. அப்ப சப்ட்ராக்ட் ஆகிற ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன் யூல இருந்து ஒரு லெட்டர் விட்டுனா எஸ் வரணும் சரிங்களா. எஸ் வர மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்குன்னா இருக்கு சரிங்களா. இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும்ல. நான் எஸ் வந்துட்டு எஸ்க்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டா கியூ வரணும். இங்க கியூ இருக்கான்னு பாருங்க, இங்க ஓகே கியூ இருக்கு. அப்புறம் கியூல இருந்து ஒரு லெட்டர் விட்டனா ஓ வரணும். அப்ப ஓ இருக்கு. அப்ப பேட்டர்ன் வந்து கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுதான் வந்துன்னா கரெக்டான பேட்டர்ன் சரிங்களா. அடுத்து செகண்ட் லெட்டர் பார்ப்போம். இங்க இருக்கு டபிள்யூ இருக்கு, இங்க வந்து எஸ் இருக்கு. சோ டபிள்யூல இருந்து என்ன இருக்குன்னா 3 லெட்டர் விட்டு வந்துன்னா எஸ் வந்திருக்கு ஓகேவா. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணும் எஸ்ல இருந்து 3 லெட்டர் விட்டனா எனக்கு ஓன்னு வரணும். நீங்க பாருங்களேன் ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் ஓ இருக்கு. அப்ப என்ன பண்ண இது ரெண்டையும் வந்து நான் எலிமினேட் பண்ணிடுவேன். இப்ப இந்த 2 ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா தேர்ட் வந்து பார்க்க தேவையில்ல. தேர்ட் லெட்டர் 6 தான் இருக்கு, காமனா தானே இருக்கு. அதனால அப்படியே எடுத்துக்கலாம். ஃபோர்த் மட்டும் பார்த்தா போதும். இங்க யூ இருக்கு, இங்க வந்து கியூ இருக்கு ஸ்ட்ரைட்டா. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூல இருந்து வந்து என்ன அப்படின்னா கியூக்கு வந்திருக்கு. நான் யூல இருந்து 3 லெட்டர் விட்டேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன வரும் கியூ வரும் ரைட்டா. சோ அப்புறம் கியூல இருந்து நான் 3 லெட்டர் விட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் எம் வரும். அப்ப ஆன்சர் வந்து எம் இருக்கிறதா கரெக்டா வரும் சரிங்களா. சோ எல்லாமே ஈஸியானதான். இது வந்து என்ன அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷனோட பேட்டர்ன் சரிங்களா. இந்த சீரிஸ் என்னன்னா டக்குன்னு அந்த யூனிட்டை பார்க்கணும். அந்த யூனிட் அந்த லெட்டர் இருந்து அடுத்த யூனிட் லெட்டர் பார்த்து பார்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. சரி இது வரைக்கும் நம்ம 15 கொஸ்டின் பாத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 15 கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் வந்து டைம் எடுக்கும். அந்த செட் ரிலேட்டட் கொஸ்டின் ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா நம்ம நம்பர் சீரிஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி தான் வந்து டஃபா இருக்கும். மிச்ச கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஈஸியா போட்டலாம் சரிங்களா. அடுத்த ரிமைனிங் வந்து 15 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்கமிங் வந்து வீடியோஸ்ல பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.